தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஏசாயா 46:3. இந்த வசனத்துக்கு நான் ஒரு பெரிய சாட்சிங்க. எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுது அவர்களுடைய வயிறு ஒரு குத்து விளக்கால் குத்தப்பட்டது. அவங்க வயிற்றுக்குள்ளே நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வரையும் நான் தேவனுக்காக உயிரோடு வாழ்கிறதுக்கு வைத்திருக்கிறாரே, அதற்கு தேவனுக்கே மகிமை. எப்படி இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவள் என்பது சொல்வதில் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. நான் தைரியமாக அதை அறிக்கை பண்ணுவேன். இன்ஃபேக்ட் பெருமையாக அதை நான் அறிக்கை பண்ணுவேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் அவர் என்னை தாங்கினது உண்மையான ஒரு காரியம். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் பிறந்தேன். பிறந்த பிறகு 2 வயதில் பார்த்தீங்கன்னா 2வது மாடியிலிருந்து என்னை கீழே போட்டுட்டாங்க ஒரு அக்கா கை தவறி. அப்போ என்னுடைய நெற்றி அந்த உருண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது உள்ளே போனது. ஆனாலும் எனக்கு இரத்த காயங்கள் ஏற்படவில்லை. அப்பையும் கர்த்தர் தான் என்னை தாங்கி இருக்கிறார். அதன் பிறகு ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய பிரசித்த பெற்ற ஊழியக்காரருடைய மகள் என்னுடைய கிளாஸ்மேட்டாக இருந்தா. அவள் கரம் பிடித்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் என்னுடைய ஸ்கூலில் இருந்தது. அப்பொழுது அவளை கைவிடாத கர்த்தர் என்னை அந்த பாதுகாப்பு நிழலினாலே நடத்தி வந்தார். அதன் பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் அப்பியராகி என் மகளே என்றார். இந்த உலகத்தில் நான் பிறக்கும் பொழுது என் தகப்பன் கூறியது பொன்னா என அவர் எதிர்பார்த்தது ஒரு பையனை. ஆனாலும் தேவன் அதே வார்த்தை என் மகளே என்று கூப்பிட்டு என் வீட்டில் என்னுடைய பால்கனியில் அப்பியர் ஆனார். அதன் பிறகு அநேக விக்கிரக கோயில்களுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். ஏனெனில் என்னுடைய குடும்பம் ஒரு புறஜாதி. ஆனாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் எனக்கு ஆப்பியராகி என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இப்படிப்பட்ட தேவன் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை தாங்கி வருவதற்கு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன்.